Praise the Lord and welcome to His Stories Part 2. இன்றைக்கு நம்ம மத்தியில் திருப்பி ஜோசப் அண்ணாவுடைய ஸ்டோரி கண்டினியூ பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே அண்ட் இன்ஸ்பைரிங் அஸ். அண்ணாவுடைய கதையை போன வாரம் நம்ம கேட்கும் போது இந்த மிட்ஸ்ட் ஆஃப் பெயின் கர்த்தர் அவருடைய கதை எப்படி எழுதுறாரு பாருங்க, நம்மளை கைவிடாதவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தா இல்லைங்களா, when reality hits hard, how do we respond? அநேக நேரத்தில் நம்ம இப்படி சில காரியங்களை பார்க்குறோம். மக்கள் விட்டு கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா ஒரு க்ரட்ச், என்ன க்ரட்ச்சு, ட்ரக்ஸோ ஆல்கஹாலோ இந்த பெயினை பண்ணோம் இல்லைங்களா. இந்த இருதயத்தில் இருக்கிற அந்த வலியை அதை அமைதிப்படுத்த, அதை எப்படியாவது மறுக்க செய்ய என்ன பண்ணுவாங்க, பலவிதமான வழிமுறைகளுக்குள்ளாக போயிடுவாங்க இல்லையா. ஐயோ என்ன இந்த மாதிரி என்னால் வாழ முடியாது, எனக்கு இது போதும் என்ற மாதிரி சூசைடோ செல்ஃப் ஹார்மோ இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளுக்குள்ளாக இந்த மிட்ஸ்ட் ஆஃப் பெயின் when hard things happen பீப்புளுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்துருக்குறோம். ஆனால் ஜோசப் அண்ணாவுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் சாக்ரிஃபைஸ், இட் வாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் வாஸ் லீடர்ஷிப். எப்படி அண்ணா, எப்படி இது நடந்துச்சு? ஏன்னா 15 வயசு தான் உங்களுக்கு அப்போ. பட் எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப்புக்குள்ளோ, ஒரு தியாகம் பண்ணுற ஒரு பொறுப்பு உத்தரவாதத்துக்குள்ள அந்த சிறு வயசில் வேற எந்த வழிக்குள்ளே போகாமல் இதுக்குள்ளே எப்படி நீங்கள் வந்தீங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் அதாவது அம்மாவுடைய இழப்பு, அப்பா பார்க்க முடியாதது, என்னுடைய ஃபிசிக்கலி சேலஞ்சு ஊனமுற்றமான காரியம், அண்ணாவுடைய நிலைமை, தம்பிகளுடைய நிலைமை, இவைகளெல்லாம் பார்க்கும்போது இவைகளை மறப்பதற்காக நான் பொதுவாக சினிமா அதிகமாக பார்த்துட்டு கொண்டு இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த சினிமா பார்ப்பதற்காக நான் பணத்தை திருடி சினிமா பார்க்குறது பழக்கமும் எனக்கிட்ட இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சபைக்கும் போய் கொண்டிருந்தேன், ஆனால் இப்படிப்பட்ட பாவங்களும் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் சென்னையில் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போன போது அந்த இடத்துல தேவ பிரசன்னம் மகிமையாக இருந்தது. அந்த இடத்துல பிசாசுகள் ஓடிக்கொண்டிருந்தது, வார்த்தைகள் பலமாய் வந்து கொண்டிருந்தது. எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. இதுனா இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சபையா, இவ்வளோ பிரசன்னம் நிறைந்திருக்கிறது என்று யோசித்து பார்த்தேன். அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் பேசிக்கொண்டிருந்தார். பேய்கள் ஓடிக்கொண்டிருந்தது, சத்தமிட்டு ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து எனக்குள்ள பயமானது. நான் போய் சொல்லிக்கிறேனே, காசு திருடுக்கிறேன்னு, சினிமா பார்த்துருக்கிறேனே, ஏதாவது பலவிதமான பாவங்கள் செய்திருக்கிறேனே, நான் போய் ஜெபம் பண்ணி கொண்டால் ஏதாவது வருமோ, அப்படி ஏதாவது பொய் சொல்லிட்டு நான் பொய் சொன்னது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு விடுமோன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவாங்களோ, இல்லைன்னா அவர் ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள பேய் வெளியில் வந்துடுமோ என்ற பயம் எனக்குள்ளே இருந்தது. காரணம் என்னென்னு சொன்னாக்கா, நான் 10ஆம் கிளாஸ் படிக்க முடியாமல் ஃபெயில் ஆகிட்டு சென்னைக்கு போன போது அவங்கக்கிட்ட இன்னும் ரிசல்ட் வரவில்லை, நான் பாஸ் ஆவேன் என்ற பொய் சொல்லிட்டேன். அப்போது அந்த இடத்துல சபைக்கு போன போது அவர் ஜெபம் பண்ணால் அவர் உண்மை சொல்லிடுவாரோ என்ற பயத்தோடு நான் போகாமல் இருந்தேன். ஆனால் அந்த இடத்துல தான் தேவன் வலுக்கட்டாயமாக என்னை அந்த இடத்துக்கு, அந்த ஊழியக்கார இடத்துக்கு கொண்டு போனார் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கிட்ட போன போது அவர் எனக்குள்ளே இருந்த காரியங்களை, நான் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறேனோ, எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிறேனோ, இவைகள் எல்லாவற்றையும் அந்த ஊழியக்காரர் மூலமா தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போது நான் போன போது அவர் சொன்ன எல்லா விஷயங்களும், நீ கஷ்டத்தில் இருக்கிற, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற, நீ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது பிசாசானவன் உன்னை கொல்ல பார்க்கிறான். ஆகையினால் தேவன் சொல்லுகிறார், இயேசுசாமி சொல்லுகிறார், இயேசுசாமி இடத்துல நீ வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீ இப்பொழுதே நீ தேவனுக்கு சமர்ப்பித்து கொண்டு இயேசுவிடத்தில் வந்துவிடு என்று தகப்பன் சொல்லுகிறார் என்று அவர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார் தமிழிலே. அப்பொழுது எனக்கு புரியவில்லை. நாங்கள் தெலுங்குக்காரர்களாக இருந்ததுனால, தமிழ் அவ்வளவு தெரியாததுனால, பிப்ளிக்கல் தமிழ் தெரியாததுனால எனக்கு புரியாமல் எனக்கு ஊழியக்காரருடைய மகன்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார், எனக்கு கொஞ்சம் தெலுங்குல சொல்ல முடியுமா என்று கேட்டேன். அவர் దేవుడు నీకు ఇది చేస్తాను అని అంటున్నాడు, నువ్వు ఇట్లున్నావు, కష్టపడుతున్నావు, అపాయంలో ఉన్నావు, சாத்தானு నిన్ను చంపడానికి చూస్తున్నాడు என்று தெலுங்குல அவர் எனக்கு புரியும்படி விவரித்து சொன்னார்.
விவரித்து சொன்னது அல்லாம உனக்கு ஒரு வசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த எந்த வசனம் என்று சொன்னால் కీర్తనలు 50:15 50వ అధ్యాయము 15వ వచనము என்று அவர் தெலுங்குல சொன்னார். அப்பொழுது தமிழ்ல சொன்னது அப்ப எனக்கு தெலுங்குல சொன்னார். தமிழ்ல எனக்கு அவ்வளவு தெரியாது. அந்த வார்த்தை தமிழ்ல எப்படி சொல்லுதுன்னாக்கா, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வார்த்தையை உனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், இதை நீ எடுத்துக்கோ என்று சொன்னார்கள் என்று அந்த ஊழியக்காரர் சொன்னதை ஊழியக்காரருடைய மகன் எனக்கு சொன்னார். அது வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வார்த்தை படித்தேன் தெலுங்குல. ఆపత్కాలంలో నన్ను గూర్చి మొరపెట్టుము, నేను నిన్ను విడిపించదను, నీవు నన్ను మహిమపరచదవు. அந்த வார்த்தையை படித்துட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு தாயார் கைப்பிரதி எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் போய் எந்த பாஷை வேணும்னு கேட்டபோது தெலுங்குல எடுத்து படித்தேன். அந்த கைப்பிரதியில கூட கொஞ்சம் முன்னாடி சொன்ன வார்த்தையே அந்த கைப்பிரதியில வந்தது. என்னோட பேசுகிறார் என்ற உறுதி எனக்குள்ள உண்டானது. அப்பொழுது எனக்கு என்ன ஆபத்து வரும், நான் ஏன் தேவனை கூப்பிடணும், என்னது இது, எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் வர நாட்களிலே எங்களுடைய குடும்ப சூழ்நிலை, எங்களுடைய நான் போகிற கஷ்டமான சூழ்நிலை, இவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இந்த வாழ்க்கை வேண்டாம், மரித்து போனால் நல்லதா இருக்கும் என்று அப்படியேப்பட்ட நினைவு எனக்குள்ள ஒரு நாள் வந்தது. அதுக்கு முன்பதாக ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக வேண்டும் என்று பெங்களூருக்கு வந்தேன். பெங்களூரில் இருக்கும்போது நான் விரும்பினபடியே கர்த்தர் நான் இப்பொழுது போய் கொண்டிருக்கிறதான ஷெகினா ஜபை வீட்டுக்கு கர்த்தர் என்னை 89ஆம் வருஷத்திலே சேர்த்தார். அந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை அதிகமாக உணர்ந்து கொண்டிருந்தேன். தேவன் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார். ஆனாலும் நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம என் இஷ்டம் போல இருந்தபோது சாத்தானானவன் என்னை கொல்ல பார்த்தான். எப்படி என்று சொன்னால், நீ நிஷ்பிரயோஜனமானவன், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ வாழ்றது பிரயோஜனம் இல்லை என்ற வார்த்தையை, நீ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால இப்படி வாழ்றதை காட்டிலும் செத்துப்போ நல்லாவா இருக்கும் என்று சொல்லி சாத்தான் என் உள்ளத்துல போட்டது ஒரு நாள் நான் உணர்ந்தேன். அப்படி என்று சொன்னால் இயேசு சுவாமி சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார் என்று சாத்தானை பற்றி சொன்னது போல என்னிடத்துல சாத்தான் நீ செத்து போனா நலமா இருக்கும் என்ற யோசனையை எனக்குள்ள விதைத்தான். அந்த யோசனையோடு கூட நான் ஊனமுற்றவனா இருக்கிறேன், அதாவது பிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருக்கிறேன், என்னால் வாழ முடியாது, படிப்பு நின்று போச்சு வாழ முடியாது, அப்பா பார்க்கல வாழ முடியாது, தம்பிகள் சாப்பாடு அண்ணான்று என் பேர் கூப்பிடுறாங்க, என்னால் வாழ முடியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இவைகளெல்லாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மரித்தால் நலமா இருக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை, ஆபத்து காலம் வந்திருக்குது, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். அந்த வார்த்தை ஞாபகப்படுத்தினாலே நான் சபைக்கு ஓடி வந்தேன், உபவாசம் இருந்தேன். ஒரு நாள் அவரிடத்துல உபவாசம் இருந்து ஜெபித்த போது அவர் என்னிடத்துல தன்னுடைய கல்வாரியின் அன்பை என் உள்ளத்திலே ஊற்றினதை நான் உணர்ந்தேன். அந்த கல்வாரி அன்பை ஊற்றின நாள் 1ஆம் தேதி டிசம்பர் 1990ஆம் வருஷம் சனிக்கிழமை 12:30 மணிக்கு எனக்குள்ள தேவ அன்பை ஊற்றினது நான் உணர்ந்தேன். உணர்ந்த பிறகு ஆண்டவர் நான் உணர்ந்தது என்னவென்று சொன்னால், நான் எதிர்பார்த்தது எங்க அம்மாவுடைய அன்பு, அப்பாவுடைய அன்பு. ஆனால் தேவன் இவர்கள் எல்லாரை காட்டிலும் மேலான கல்வாரி அன்பு எனக்குள்ள ஊற்றினதை அந்த நாளிலே நான் உணர்ந்தேன். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். அருமையான ஒரு டிரான்சிஷன் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அண்ட் ஆல்சோ ஒரு டென்ஷன். என்ன டென்ஷன் என்று பார்த்தீங்கன்னா, ஒன்று அண்ணா ஒரு ஹார்ட் பிளேஸில் இருக்கிறார் லைஃப்பில். இந்த ஹார்ட் பிளேஸில் 2 சத்தம் கேட்குது இல்லைங்களா? ஒரு பக்கம் ஆண்டவர் முன்கூட்டி என்ன பண்ணுறாருங்க, ஒரு வார்த்தையை கொடுக்குறார். திஸ் இஸ் த பியூட்டி அபவுட் அவர் காட். நம்ம தேவனை பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும், அதாவது முடிவு ஆரம்பத்திலே அறிஞ்சவர் என்ன பண்ணுறாருங்க, அந்த சூழ்நிலையுமே அண்ணாவை பாருங்க, சென்னையில் ஏதோ ஒரு காரியத்துக்காக போயிருக்கிறாரு, அங்கே ஒரு சபைக்குள்ளாக போகிறாரு. இதுதான் காட் ரைட்டிங் அவர் ஸ்டோரி. அந்த இடத்துல ஆண்டவர் சீடை போட்டார் இல்லைங்களா? அந்த இடத்துல ஆபத்து காலம்னு ஒன்று வரும். ஆனால் அந்த நிலைமையில அண்ணாக்கு எனக்கு என்ன ஆபத்து காலம்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க. ஸோ ஆண்டவர் அந்த இடத்துல கரெக்டான ஒரு ஃபவுண்டேஷனை போடுறாரு. இன்னொரு பக்கம் பிசாசு என்ன பண்ணுவான், அநேக நேரத்தில் நம்ம சூழ்நிலைமை எடுத்து என்ன பண்ணுவான், பல விதமான வார்த்தைகளை நம்மளுக்கு சொல்லுவான். பண்ண சொன்னது போல அப்பா கவனிக்க முடியல, அண்ணாக்கு உடலில் சுகம் இல்லை, தம்பிகள்
அண்ணா ஜோசப் அண்ணாவை தான் பார்க்குறாங்க, எனக்கு ஆகாரம் கொடுன்ட்டு அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் இவர் மேலே இருக்குது. அந்த பேர்டன் இவர் இது பண்ணணும், இவருடைய உடலில் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது. அநேக இந்த சிந்தனைகள் இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணுறான், அதை தான் யூஸ் பண்ணுறான் இல்லைங்களா? நம்ம வீக்னஸை தான் அவன் யூஸ் பண்ணி ஏன் நம்ம வாழணும். ஆனால் இது மத்தியில் அண்ணன் அழகான ஒரு பாயிண்ட் சொன்னார். எப்போ அவர் அதுக்கு பிசாசின் பொய்க்கு ஒப்பு கொடுக்காம தேவ சத்தியத்துக்கு பாருங்க, அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஹீ காட் அப் அண்ட் கேம். எங்கேயோ உட்காந்த இடத்துல மேஜிக் நடக்கணும்னு அவர் யோசிக்கல. ஹீ டுக் இனிஷியேட்டிவ். இது குறித்து கர்த்தர் பேசிட்டாரு, நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு அவர் எழும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். ஏசியா 40வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? கர்த்தர் மேல் காத்திருக்கிறவங்க புது பலன் அடைந்து அந்த சூழ்நிலைமைக்கு when the enemy is speaking இல்லைங்களா, சூழ்நிலைமையை எடுத்து காட்டி கொண்டிருக்கிறான், ஹைலைட் பண்ணி கொண்டிருக்கிறான், அந்த ஹோப் எழுந்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை எழுந்து கொண்டிருக்கிற நேரம். ஒருவேளை அங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்க முன்னாடி ஆண்டவர் ஒரு சாட்சி வச்சிருக்கிறாருங்க. அந்த நிலைமையில கர்த்தர் நான் உன்னை நித்தமும் நடத்தி, ஏசியா 58:11 நம்ம பார்க்கறது போல எல்லா சூழ்நிலைமைகளையும் நடத்துகிற ஆண்டவர். ஃபார் எவ்ரி சர்க்கம்ஸ்டன்ஸ், ஃபார் எவ்ரி சிச்சுவேஷன் ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த செக்மெண்ட் நாம் தொடங்கும் போதே அண்ணா ஒரு கேள்வி கேட்டோம். அண்ணா, நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணும் போதே, லைஃப்பில் ஒரு பெயின் ஃபேஸ் பண்ணும் போதே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, சாக்ரிஃபைஸ், லீடர்ஷிப் சூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பொதுவாக வாட்ஸ் த ஈஸி வே அவுட், எது ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும், இதுலேருந்து நம்மளுக்கு வேணாடா என்று ஓட பார்ப்பாங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த நிலைமையில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே நீங்கள் பலன் பெற்றுக்கொண்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. பிரைஸ் காட். ஸோ அங்கே தான் உங்களுடைய ரட்சிப்பு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதை குறித்து ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கண்ணா. நான் அப்படிப்பட்ட இந்த உலகத்தை விட்டு போகணும் என்ற எண்ணத்தோடு இருக்கும்போது ஆவியானவர் சபையில் நடத்தினார். சபையில நான் உபவாசத்து ஜெபிக்கும் போது தேவன் என்னை பாவ கட்டுகளிலிருந்து விடுவித்தார், மரண கட்டுகளிலிருந்து விடுவித்தார். கிறிஸ்துவின் அன்பை எனக்குள்ள ஊற்றினார். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தேன் என்ற பாடலை பாடும்போதுதான் தேவன் என்னோட எப்படி பேசினார் என்று சொன்னால், நீ தாய் அன்புக்காக எதிர்பார்க்கிறாய், தகப்பனுடைய அன்புக்காக எதிர்பார்க்கிறாய், அதை காட்டிலும் மேலான அன்பை நான் உனக்குள்ள ஊற்றுவேன் என்று சொல்லி அந்த பாடல் பாடும்போது தேவ பிரசன்னம் இறங்கினது, என் இருதயம் திறக்கப்பட்டது, அவருடைய அன்பு பரிசுத்த ஆவியானவராலே எனக்குள்ள ஊற்றப்பட்டது. அப்பொழுது நான் விடுதலை ஆனேன் என்ற உணர்வு, பாவக்கட்டிலிருந்து விடுதலை ஆனேன் என்ற உணர்வு எனக்குள்ளே வந்தது. நான் விடுதலையாக்கப்பட்ட ஒரு பறவை, இல்லை என்றால் விடுதலையாக்கப்பட்ட ஒரு கைதி விடுதலை செய்யப்பட்ட போது எப்படி சந்தோஷப்படுறாரோ, எனக்கு அப்படித்தான் பாவக்கட்டிலிருந்து விடுதலையானது, தேவ அன்பு கிடைச்சது. நான் விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறினேன். ஸோ இந்த டிரான்சிஷன் நம்ம பார்க்கும் போது இட் கோஸ் ஃப்ரம் அ ஸ்டோரி ஆஃப் பெயின், ஒரு வலியின் கதையிலேருந்து இட் கோஸ் டு ஸ்டோரி ஆஃப் ஃபேத் இல்லைங்களா? இப்போது ஆபிரகாம் வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கும் போது அவர் இழப்பெல்லாம் பார்க்குறாரு இல்லைங்களா? அவங்க அப்பா இறந்து போகிறாரு, அவங்க வனாந்தரத்தில் வராங்க, வீடு வாசலில் விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, வனாந்தரத்தில் ஆபிரகாமை வெளியே கூட்டிகிட்டு வந்து ஆபிரகாமுக்குள்ள விசுவாசத்தின் விதைகளை தேவன் வைக்கிறார். இப்போ அண்ணாவுடைய கதையில் கூட நம்ம அதான் பார்க்குறோம் இல்லைங்களா? இன் யுவர் பெயின் வி ஹாவ் த பிளெஸ்ஸிங். ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, அந்த விசுவாசத்தின் விதைகளை தேவன் நம்ம உள்ள வைக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் விசுவாசத்தின் விதையை ஆண்டவர் வைக்கிறார். தட் சீட் ஆஃப் ஃபேத் அது ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ்க்கும் நம்மளை பலப்படுத்துறதா இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டீங்க, இப்போ தேவன் உங்க மேலே காத்திருக்கிறீங்க, ஒரு புது பலன் அடைகிறது. இந்த அடுத்த ஸ்டெப் ஆஃப் த ஜெர்னி எப்படி போச்சுங்கண்ணா? அடுத்த ஸ்டெப் ஆஃப் ஜெர்னினா, நான் ஆண்டவர் என்னை ரட்சித்து கொண்ட பிறகு நான் முழுவதுமாக தேவன் மேலேயே என்னுடைய கண்களை வைத்து முன்னேறி கொண்டு போயிருந்தேன். அப்பொழுது எங்கள் அப்பா இருந்தார், குடிகாரராக இருந்தார். எங்கள் அண்ணா இருந்தார், எங்கள் தம்பிகள் எல்லாரும் நாங்கள் இருந்தோம். அதுக்கு அடுத்து எங்கள் அப்பா மிகவும் குடிச்சு பழக்கப்பட்டதுனால, அந்த குடிப்பழக்கத்தினால எங்கள் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை வந்து அவருக்கு ரொம்ப பிரச்சனை வந்துட்டு ஆபத்தான சூழ்நிலையில் அவரும் கூட எங்கள் அப்பாவும் கூட ஹாஸ்பிட்டலில் இறந்து போய்விட்டார். இறந்து போன பிறகு அண்ணாவும் நானும் தம்பிகளுமாக இருந்தோம். அப்பொழுது எந்த ஆதாயமும் இல்லாமல் இருந்தது.
ஆனால் எனக்குள்ள தேவன் கொடுத்த ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தபடினால அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் கூட நான் முன்னேறி கொண்டு போய் கொண்டிருந்தேன். காரணம் என்னவென்று சொன்னால் தேவன் என்னை பலப்படுத்தி கொண்டே இருந்தார். அப்பொழுது அண்ணாவுக்கு வேலை கொடுத்தார்கள். அண்ணா வேலை கொடுத்துட்டு எங்கள் அப்பாவது வேலை எங்கள் அண்ணாவுக்கு கொடுத்து விட்டார்கள். எங்கள் அண்ணா 4 தம்பிகள், நான் எல்லாமே ஒன்றாக இருந்தோம். ஆனால் எனக்குள்ள தேவன் ரட்சிப்பு கொடுத்தபடினாலே ரட்சிப்பை பகிர வேண்டும் என்ற ஆசை, ஊழியத்திலே போக வேண்டும் என்ற ஆசையோடு நான் அதிகமாக ஜபத்துக்கு போவதும் ஊழியத்திற்கு போவதும் வேற ஊருக்கு போய் சுவிசேஷம் சொல்வதும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முன்னேறி போய் கொண்டிருந்தேன். இந்த சூழ்நிலையில எங்கள் அண்ணாவுக்கு எங்கள் அப்பாவது வேலை கிடைச்சது. எங்கள் அண்ணா எங்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்தார். தம்பிகளை 4 பேரும் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். எப்போ பார்த்தாலும் நீ சர்ச்சுக்கு போகிற, வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கலான்ட்டு ஒன்றும் இல்லை, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறியே, ஏன் வீட்டில் இருந்து வேலைக்கு போன்ட்டு என்னை கண்டிஷன் போட்டார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் எங்கள் அண்ணாவுக்கு, அப்பாவது வேலை உனக்கு கொடுத்துட்டாங்க, தம்பிகளை உன்னோட கூட வச்சுக்கோ, அதில் கல்யாணம் பண்ணிக்கோ, நீ தம்பிகளை பார்த்து கொண்டிரு, நான் உனக்கு மேரேஜ் ஆன உடனே நான் தேவனுடைய சபை ஊழியத்திற்காக நான் போய்விடுவேன் என்று நான் சொல்லி கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் என் வழியில சொந்த வழியில போய் கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட நிலைமையில தேவனுடைய ஊழியம் அப்படின்னு சொல்லி போய் கொண்டிருந்தேன். ஆனால் தேவனுடைய திட்டமே வேறாக இருந்தது. அந்த திட்டத்தை நான் அறியாமல் போய்விட்டேன். அது என்னவென்று சொன்னால், எங்கள் அண்ணாவுக்கு ஒரு சிறு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த ஹெல்த் இஷ்யூவை மனதில் வைத்துக்கொண்டு எங்கள் அண்ணா திருமணம் செய்து கொள்வதற்கு தயங்கி கொண்டிருந்தார். நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், நீ கல்யாணம் கட்டிக்கோ, நீ பார்த்துக்கோ, என்னை விட்டுரு, நான் போயிடுவேன், வீட்டு விட்டு போய் ஊழியம் போகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அண்ணா மேரேஜ் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருந்தார். பெண்ணை பார்த்து கொண்டு வந்தார். அவங்களுக்கு பிடிச்சது. எங்கள் வீட்டுக்கு பெண் பிள்ளைகளும் பெண் வீட்டுக்காரங்க வந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சு போனது. இனி என்ன திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலைமையில் இருக்கும்போது நான் அதுக்காக தான் எங்கள் அண்ணாவுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். காரணம், எங்கள் அண்ணாவுக்கு திருமணம் ஆன உடனே நம்ம ஃபேமிலி ரெஸ்பான்சிபிளை விட்டு ஊழியத்துக்கு போயிடலாம், வேலைக்கு தேவனுடைய வேலை செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும்போது அண்ணாவுக்குள்ள ஒரு பயம், திருமணம் ஆயிட்டால் என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ என்ற பயத்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு போனார். கைகள் இப்படி முடங்கி இருக்கும், நீட்ட முடியாது. அந்த பயத்தில் போய் ஆப்ரேஷன் செய்து கொண்டு போனார். ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனது. ஆனால் என்ன ஆனதோ எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. 28 நாட்கள் ஆன பிறகு அண்ணாவும் கூட ஹாஸ்பிட்டலில் இறந்து போய்விட்டார். அதற்கு பிறகு என் மேலே குடும்ப பொறுப்பு வந்துவிட்டது. என்ன செய்யணும், அண்ணா பார்த்துக்கொள்வார் என்று நினைக்கும் போது அண்ணா இறந்து போயிட்டாரு, இப்போ நான் ஊழியத்துக்கு போகணும், ஜபத்துக்கு போகணும்னு நினைக்கிறேனே, ஜபத்துக்கு போக முடியலையே, என்ன செய்யணும் என்ற ஒன்றுமே அறியாத சூழ்நிலையில நானும் என் தம்பிகளும் 4 தம்பிகளும் நானும் தவித்து கொண்டிருந்தோம். அந்த தவித்து கொண்டிருக்கிற அந்த நேரங்களிலே மிகவும் கஷ்டப்பட்டோம். சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம். பணம் இல்லாமல் போய்விட்டது, ஆதாயம் இல்லாமல் போய்விட்டது, ஜுரமானது, பிள்ளைங்கள் தம்பிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. எப்படியோ நாங்கள் ரொம்ப தவித்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் இனிமே என்ன செய்யணும் என்று சொன்னால், நாங்கள் ஜபம் பண்ணலாவான்ட்டு 4 பேர் தம்பிகளையும் நானும் கூட்டி கொண்டு முழங்கால் படியிட்டு ஒரு பாடலை பாடணும், கன்னட பாடல். அந்த கன்னட பாடல், நண்பாಳ ದೋಣಿಯಲ್ಲಿ ಶ್ರೀಯೇಸು ಇರುವರು, ಭಯವೇ ಇಲ್ಲ ನನಗೆ ಭಯವೇ ಇಲ್ಲ, ನನ್ನ ಕಷ್ಟ ನೋಡುವ ಮನ ಮರುಗುವ, கரಗಳನ್ನು மேலுக்கெத்தி கை சாச்சி நம்மை ஆதரிசுவ. இந்த கன்னட பாடலை நாங்கள் பாடின போது தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டது. அப்பொழுது நாங்கள் ஒரு வார்த்தையை வைத்து ஜெபம் பண்ணினோம். அதாவது சங்கீதம் 90ஆம் அதிகாரத்தில் உண்டு, தேவரீர் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்ற வார்த்தையை வைத்துட்டு நாங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணோம். என்ன என்று சொன்னால், இத்தனை வருஷங்களாக துன்பத்தை பார்க்குறோமே, கஷ்டங்களை அனுபவிக்கிறோமே, அண்ணாவுக்கு வேலை போயிடுச்சே, அண்ணாவே இல்லாமல் போயிட்டாரே, வீடு இல்லாமல் போயிடுச்சே, எப்படி பண்ணுறது என்று நாங்கள் தவித்து கொண்டிருக்கும் போது தேவன் அந்த நேரத்தில் சரியான பதில் கொடுத்து விட்டார். அது என்ன பதில் என்று சொன்னால், யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் இழந்ததை நாங்கள் திரும்பவும் இரட்டத்தனையாய் தருவேன் என்ற வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார்.
அந்த வார்த்தை எனக்குள்ள விசுவாசம் வந்தது, விசுவாசத்தை கொண்டு வந்தது. என்னென்று சொன்னால் வேலை கிடைக்கும் என்ற விசுவாசம் வந்தது, வீடு கிடைக்கும் என்று வந்தது. இன்னும் வருங்காலத்துல தேவன் வாக்கு பண்ணினால் எல்லாமே நன்மையாக நடக்கும், நாம் பயப்பட தேவையில்லை என்று தைரியம் கொண்டோம், முன்னேறி போய் கொண்டோம். Praise the Lord. So இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்கும்போது the transition of faith இல்லைங்களா, அம்மா இறந்து போனாங்க, அது ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையா இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தர் ஆபத்து நாட்கள்ல நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாரு. இப்போ விசுவாசத்தின் விதை ஆண்டவர் ஆபிரகாமுக்குள்ள வச்ச மாதிரி வச்சுட்டாரு. ஆனா என்ன நடந்துச்சு, அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்து இன்னும் கொஞ்ச நாள்ல அண்ணா திருமணமாக வேண்டும், பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் நடக்க போகுது, கை இப்படி இருக்கிற கை சரியாகணும்ட்டு ஆப்ரேஷனும் பண்ணியாச்சு, எல்லாம் ஆயத்தங்கள் ஆகி திடீர்னு அண்ணா இறந்து போயிட்டாரு. விசுவாசத்தின் விதை எப்படி வேலை செஞ்சிச்சு பார்த்தீங்களா? விட்டு கொடுத்து முன்னாடி நம்ம செக்மெண்ட்ல பார்க்கும்போது ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குது, வாழக்கூடாதுன்ற ஒரு சிந்தனை வந்துச்சு. ஆனா இங்க வாங்க ஜெபிக்கலான்னு எல்லாம் கூடி என்ன பண்ணாங்க, ஒரு பாட்டு, நண்பால தோனிலி ஸ்ரீயே சிறுவது, இயேசு கூட வருவார், எல்லா விதமான சூழ்நிலை மேலேயும் இயேசு கைவிட மாட்டார். ரெஸ்பான்ஸ், த ஃபெய்த், த சீட் ஆஃப் ஃபெய்த், அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது கர்த்தர் எழுதுகிற ஸ்டோரிங்க, இது கர்த்தர் செய்கிற கிரியைங்க. கர்த்தர் எப்படி ஒரு குடும்பத்தை நான் உன்னை நித்தமும் நடத்துவேன்னு சொன்னாருன்னா, அவர் கைப்பிடிச்சவர் அந்த நேரத்தில் குடும்பம். இன்னொரு கதை அண்ணா சொல்லுவார், அண்ணா நீங்கள் அது சொல்லுங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு இவங்களை நீங்கள் கூட்டிட்டு போனீங்க அண்ணா இறந்த பிற்பாடு, அது சொல்லுங்கண்ணே. அதையும் சொல்கிறேன். அண்ணா இறந்து போன பிறகு அண்ணாவுடைய ஸ்தானத்தில் நான் முழு ரெஸ்பான்சிபிள் குடும்பத்தை குறித்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போது குடும்பத்தையும் பார்த்துக்கொள்ளணும், ஊழியத்துக்கு போகலானாக்கா போக முடியாத சூழ்நிலை, வேலை இல்லாத சூழ்நிலை. இப்படி இருக்கும்போது தம்பிகளுடைய பொறுப்பு என் மேலே வந்ததுனால தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபேல் காயினுடைய விஷயத்தில் நாம் ஆதி ஆகமத்தில் பார்க்கும்போது காயின் வந்துட்டு ஆபேலை கொண்டு போடுவார். அப்போது தேவன் அவரை பார்த்து, காயினை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குவார். என்னன்னு சொன்னால், உன் சகோதரன் எங்கே என்ற கேள்வி எனக்கும் கேட்கப்பட்டு, அந்த வார்த்தை படிக்கும்போது என்னையும் ஆண்டு கேட்கிறார், வேர் இஸ் யுவர் பிரதர், உங்களுடைய தம்பி எங்கே, உங்க சகோதரர் எங்கே? அப்படி இருக்கும்போது தம்பிகளையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டிய பொறுப்பு என் மேல இருக்கிறது என்று உணர்ந்து தம்பிகளுக்கும் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி சபைக்கு கொண்டு வர ஆரம்பித்து விட்டேன். அவரை ஆரம்பித்த பிறகு அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற விஷயத்துல இன்னொரு அடி முன்னாடி எடுத்து வச்சேன். என்னவென்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷரிலே ஒரு சீஷனாகிய தோமா அவர்கள் நம்ம சென்னையில வந்து அங்கே மறுத்தது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த விஷயம்தான். ஆகையினால அந்த இடத்துக்கு போய் ஒரு சத்தியத்தை சொல்லலாம் என்று நானும் முதல் தடவையாக தம்பிகள் 4 பேரையும் கூட்டி கொண்டு போய் அந்த இடத்துல சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ற இடத்துக்கு போனோம். அவரை குத்தி கொன்ற இடம் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று, பரங்கிமலை என்று கூட சொல்லுவார்கள். அதே நேரத்தில் சாந்தோம் என்ற சர்ச்சு கூட இருந்தது. அந்த இடத்துக்கு போனோம். இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகி தாமஸை பற்றி சொன்னேன். அப்புறமா பரங்கிமலை, அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போய் அங்கே கூட இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய தோமா எப்படி மரித்தார் என்று அவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தேன். அது என் மேலே விழுந்த கடமையாக நினைச்சிட்டு தம்பிகளுக்கு சத்தியத்தை சொன்னேன். அவர்களும் கூட தேவ கிருபையினாலே 4 பேரும் கூட ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார். இதுல என்ன ரொம்ப சாராம்சமா இருக்குது நான் பார்க்கிறேன்னா, சென்ட் தாமஸ், அதாவது தோமா இயேசுவின் சீடனை நம்ம பார்க்கும்போது இட்ஸ் அ பிக்சர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இல்லைங்களா, ஃபார் ஃபேத். விசுவாசத்தினால அங்கே ஒரு தியாகம் உண்டானது நம்ம பார்க்குறோம். தோமா தொடங்கும் போது அவிசுவாசத்தில் தொடங்குறாரு இல்லைங்களா. அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம், அவருடைய எதிர்பார்ப்புதலெல்லாம் கைவிடப்பட்டுச்சு. ஐயோ நம்ம நினைச்சது நடக்கலை, இப்படியெல்லாம் ஒரு கலக்கத்தில் தான் அவர் வாழ்க்கையை தொடங்குது, அவருடைய ஊழிய பிரயாணம் தொடங்குது. ஆனால் அவர் இந்தியா தேசத்துக்கு வந்து விசுவாசத்து நிமித்தமாக தியாகம் செய்து அவர் மரித்து போன அந்த இடத்துக்கு குடும்பத்தை கொண்டு வந்து, திஸ் இஸ் லீடர்ஷிப். இதுதான் அருமையான லீடர்ஷிப் இல்லைங்களா. என்ன லீடர்ஷிப்? அண்ணா அந்த விசுவாசத்தில் கர்த்தர் அண்ணாவை நடத்திருக்கிறாரு. அண்ணன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம ஆண்டவர் கடினத்தின் மத்தியில், இழப்பின் மத்தியில்,
நம்ம எதிர்பார்ப்புதல் நிறைவேறாம போகிற நேரத்துல, ஏன்னா இப்போ வீட்டுக்கு ஒரு அண்ணி வந்திருக்கணும், வீட்டுல இனி ஜோசப் அண்ணா குக் பண்ண தேவையில்ல, அண்ணி குக் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் ஒரு கனவு தம்பிகளுக்கெல்லாம் இருந்திருக்கும் இல்லைங்களா? எல்லாமே ஷேட்டர்ட், எல்லாமே எதிர்பார்த்தது நடுக்கல. தோமாக்கு அப்படிதான் இருந்துச்சு, எதிர்பார்ப்பது நடுக்கல. ஆனா அந்த நிலைமையில விசுவாசத்தை பற்றி கொள்ளுகிறார். அந்த விசுவாசம் அவரை முன்னாடி கொண்டு வந்துச்சு, அடுத்த ஸ்டெப்பு முன்னாடி கொண்டு வந்துச்சு இல்லைங்களா? நம்மளுக்கு சரித்திரபூர்வமா நம்ம தெரியும், கிட்டத்தட்ட 300 சபைகளை இந்தியா தேசம் முழுக்கமாக தோமா தொடங்குது எங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபேத். இப்போ ஜோசப் அண்ணா வாழ்க்கையை பார்க்கும் போதே, அவங்க தம்பிகளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போதே, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபேத் அவங்கள முன்னாடி கொண்டு வந்துச்சு. அதுல இந்த 3 காரியமும் நம்ம பார்த்தோன்னே, ஒன்று உங்களுடைய தியாகம், சாக்ரிஃபைஸ், உங்களுடைய லீடர்ஷிப், நீங்க விட்டு கொடுக்காம அவங்கள நடத்தின விதம், ஆண்டுடைய சமூகத்துக்குள்ள இழப்பின் மத்தியில் அவங்கள நடத்துறீங்க, துக்கத்தின் மத்தியில் நடத்துறீங்க, கண்ணீரின் பாதையில தேவ சமூகத்துக்குள்ளாக நடத்துறீங்க. ஒரு நல்ல லெசனுங்க நம்மளுக்கு இல்லைங்களா? இந்த மிட்ஸ்ட் ஆஃப் பெயின் வேர் டு வி கோ, ஹூ டு வி கோ டு? அண்ணாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், தேவ சமூகம் நம்மளோடு எப்பொழுதும் இருக்கிற தேவ சமூகங்க. மேக ஸ்தம்பமாக அவர், பகல்ல அக்கினி ஸ்தம்பமாக இருள்ல இல்லைங்களா? பகல்ல எனக்கு தேவையான த ஷேட் இல்லைங்களா? சூரியனால நம்ம அந்த வெப்பத்துல மரித்து போகக்கூடாது இல்லைங்களா? நம்மளை மூடி பாதுகாத்து கொள்கிற தேவனா இருக்கிறார். இருள்ல அந்த இரவு நேரத்துல குளூர்ல மரித்து போகக்கூடாது, நமக்கு தேவையான அந்த அக்கினி ஸ்தம்பமாக நம்மளை சுத்தி ஆண்டவர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைமை என்னன்ட்டு எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு எழுப்பா இருக்கலாம், சில கேள்விக்குறிகளோடு நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஏன் எங்களுக்கு இப்படி நடந்துச்சு? விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறது பரவாயில்ல, ஆனா இப்போ ரட்சிக்கப்பட்டு ஆண்டு பிள்ளைகள் ஆயிட்டும், கர்த்தர் எல்லாத்தையும் மாத்துவாருன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சே என்ற ஒரு வேலை, அந்த நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் எப்பொழுதும் தப்பு செய்கிறவரே கிடையாதுங்க. நம்ம மனசுக்கு புரியாது. அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒரு நாள் கேட்டிருக்கலாம், ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி எங்க குடும்பத்துல நடக்குது, எங்க மேல உங்களுக்கு அன்பு இல்லையா, பாசம் இல்லையா, நிறைய உடைக்கப்பட்ட கேள்விகள் இருந்திருக்கலாங்க. ஆனா அவங்க they chose one thing, கேள்வி கேட்க எங்களுக்கு அறிவு இல்லை, கேள்வி கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, கேள்வி கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. ஆனா முழங்கால் படிட்டும் ஆராதிப்போம், யோப போலங்க இல்லைங்களா? அண்ணாவுடைய சாட்சியில் அதான் நான் பார்க்கிறேன், யோப போல எல்லா எழுப்பின் மத்தியில he worshipped the Lord. இவங்க கூடி நண்பாலா தோனியலி இயேசுடைய சமூகத்தை தேடினார்கள். நம்ம இந்த காலை வேளையில ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அண்ணாவுடைய சாட்சியின் மூலியமாக இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட விஷயம் அப்பா, எங்களோட யெகோவா ஷம்மா எப்பொழுதும் நீங்க இருக்கிறீங்க, அதை நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இழப்பின் மத்தியிலையும் துக்கத்தின் மத்தியிலையும் வேற எங்கேயும் நோக்கி பார்க்காம விசுவாசத்தை தொடங்குறோம் முடிக்கிற இருக்கிற இயேசுவை இந்த குடும்பம் பார்த்திருந்தனால இன்றைக்கு சாட்சியாக விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு உறுதியாய் நிற்க உம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல நீங்க பலப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஒருவேளை யாராவது கண்ணீர்ல இருந்தா, உடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தா, துக்கத்துல இருந்தா, தேவரீர் உம்முடைய கரம் எங்களை நடத்தி கொண்டிருக்க ஐயா, நித்தமும் எங்களை நடத்துகிற ஆண்டவர், எங்களோட இருக்கிறீங்க யெகோவா ஷம்மா, எங்களை புரிஞ்சு கொள்ளுகிற எங்க தேவன் நீங்க, கண்ணீர்களை துடைக்கிற ஆண்டவர் நீங்கப்பா. உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த மக்கள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பலன் உங்க மேல சார்ந்து கொள்ளுகிறவங்க, உமக்காக காத்து இருக்கிறவங்க புது பலன் அடைந்து இன்றைக்கு புது பலனை அனுபவிக்க உங்க பிள்ளைகளுக்கு கிருபை பெருகட்டும் ஐயா. உமக்கு துதிக மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் இன்னும் ஒரு செக்மெண்ட் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அநேக காரியங்களை கர்த்தருடைய கதை, யோசேப் அண்ணாவுடைய வாழ்க்கையில, ஜோசப் அண்ணா வாழ்க்கையில கர்த்தர் எழுதின கதையை நீங்க பார்த்து ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. தேங்க்யூ so much அண்ணா for joining us. God bless you. Thank you அண்ணா. Thank you everybody. Have a great day.